என்எஸ் கிருஷ்ணனுக்கு வசந்த சேனை அப்படிங்கிற படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வருது. இந்த படத்தில் என்எஸ்கேக்கு ஜோடியாக ஏடி மதுரம் ஒப்பந்தமாகறாங்க. ஆனால் ஏடி மதுரத்துக்கு என்எஸ்கேயோட ஜோடியாக நடிக்கிறதுல உடன்பாடு இல்லை. அட்வான்ஸ் வாங்கினதுனால அவரோட நடிக்க வேண்டிய நிலைமை. அதனால வேற வழி இல்லாமல் வசந்த சேனை படப்பிடிப்புக்கு என்எஸ்கேயோடையும் மற்ற படக்குழுவினரோடையும் பூனேக்கு கிளம்புறாங்க ஏடி மதுரம். சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனில் பூனே போக எல்லாரும் காத்துட்ருக்காங்க. படத்தோட தயாரிப்பாளர் வழி செலவுக்கு பணம் கொடுக்காமலே மறந்துட்டு போயிட்டாரு. எல்லாரும் ரொம்ப பதட்டமாயிடுறாங்க. ஆனால் என்எஸ் கிருஷ்ணன் மட்டும் அசால்ட்டாக இருக்காரு. முதல் நாள் பயணத்துக்கு என்எஸ் கிருஷ்ணனே அவரோட சொந்த செலவில் எல்லாத்துக்கும் உதவுறாரு. அடுத்த நாள் மதுரத்துக்கிட்ட உதவிக்கிட்டு வந்து நிற்கிறாரு. மதுரமும் அவரோட சேவை மனப்பான்மையை புரிஞ்சுட்டு காசு கொடுத்து உதவுறாங்க. மறுநாள் ட்ரெயின் பூனேவை வந்தடையுது. அப்பவும் மதுரத்துக்கிட்ட உதவி கேட்டு என்எஸ்கே வந்து நிற்கிறாரு. என்எஸ்கேவை பார்த்த ஏடி மதுரத்துக்கு சரியான எரிச்சல். அதை கவனிச்ச என்எஸ் கிருஷ்ணன், இதை பாரு மதுரம், நாம சாதாரண நாடக நடிகருங்க. நினப்புல படத்தோட தயாரிப்பாளர் பணம் கொடுக்க மறந்துட்டாரு. அதுக்காக பழி வாங்குறதா நினைச்சு நம்ம எதிர்காலத்தை நாமே கெடுத்துக்க வேணாம். யாருக்கிட்டையும் காசு இல்லை, 2 நாளைக்கு நம்ம பார்த்துக்கிட்டா அதுக்கப்புறம் அந்த காசு வந்துடும். இருக்கிற நாம இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு என்எஸ் கிருஷ்ணன் சொன்னோன்னே அதை கேட்ட மதுரம் நெகிழ்ந்து போய் பணம் கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் அவங்க போட்டிருந்த நகைகளையும் கழட்டி கொடுத்தாங்க. அதை பார்த்த என்எஸ் கிருஷ்ணனுக்கு மதுரத்து மேலே காதல் மறந்துச்சு. படப்பிடிப்பு முடிகிற நேரத்தில் என்எஸ் கிருஷ்ணன் மதுரத்துக்கு காதல் தூது விடுறாரு. அதுக்கு மதுரமும் சம்மதம் சொல்ல படத்தோட இயக்குனர் ராஜா சாண்டேவோட தலைமையில் என்எஸ் கிருஷ்ணன் மதுரம் கல்யாணம் முடிஞ்சு 2 பேரும் பூனேலேருந்து தம்பதிகளாக சென்னைக்கு திரும்பினாங்க. நன்றி, வணக்கம்.